அப்போ இந்த நாட்களில் உங்களை குறித்த ஒரு தேவ திட்டம், நான் அன்போடு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப விளையாட்டாக நினைக்காதீங்க, உங்களை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஏதோ ஒரு சர்ச் மெம்பராக, ஏதோ ஒரு கிறிஸ்தவனாக நான் அழைக்கப்பட்டேன், அப்படி கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். there should be some purpose in your life. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஏனோ தானோன்னு வாழாதீங்க. எனக்கு வேலையை கொடுத்தாரு, எனக்கு படிப்பை கொடுத்தாரு, எனக்கு மனைவியை கொடுத்தாரு, எனக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு, அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளை பார்த்துட்டேன். இது ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஆனால் இது உங்களுக்கு மட்டுமா? ஊரில் இருக்கிற எல்லாரும் தானே? கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா இந்த பிளெஸ்ஸிங்கு? உலக மனிதன் எல்லாருக்குமே இந்த பிளெஸ்ஸிங். ஆனால் உங்கள் மேலே தேவன் வைத்த நோக்கம் என்ன? உங்கள் மேலே தேவன் வைத்த திட்டம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தில் தானே நம்ம ரொம்ப உழண்டு போய் கிடக்கிறோம். இல்லை, உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் அதான் இம்மைக்காக மாத்திரம். இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களா? நம்மை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருத்தனும் இல்லைன்னு நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ முறை பேசுறது நான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நான் இந்த வசனத்தை கையாளுவேன். இம்மைக்காக பாருங்கள், ஒரு வேலைக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவரை தேடுறோம். உண்மைதான், அது தேடணும். ஆனால் உள்ளான நோக்கம், ஆண்டவரே என்ன உயிரோடு வச்சிருக்கீங்களே, ஆண்டவரே என்ன இந்த பூமியில் வச்சிருக்கீங்களே, எதற்காக வச்சிருக்கீங்கப்பா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் திகைத்து நடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரப்பா அப்படின்னு கேட்டார். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கு நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லுவேன். அதான் ஒரு ரிவைவலுக்கான முன்னெடுப்பு.